ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஜெயராஜ் பென்னிஸ் கேஸில் வந்து தீர்ப்பு வந்திருக்கு. அதை பற்றி தான் பேச போகிறேன். இந்த தீர்ப்பு வந்து உண்மையாகவே ரொம்ப நாளாக எல்லா மக்களும் எதிர்பார்த்த தீர்ப்பு. அவங்களோட மரணம் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவையே உலுப்பி போட்ட ஒரு மரணம் தான். லாக்அப்பில் வச்சு நடந்தது. அதுக்கு வந்து நிஜமாவே ஒரு நீதி கிடச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். எப்படின்னா 10 பேர் உண்டு. 2020 நடந்த சம்பவம் 6 வருஷமாக கேஸ் நடந்துட்டுருக்கு. இப்போ தான் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஸ் அப்படி நிலுவையிலே இருந்துகிட்டே இருக்கும்போது சிபிஐ தான் இதை வந்து கரெக்டாக விசாரித்து இவங்க தான் குற்றவாளிகள், இவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசி இந்த அளவுக்கு தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பை எழுதினவர் வந்து முத்துக்குமரனா, அவரும் வந்து ஒரு கடவுளோட முருக கடவுளோட பேர் தான். அவர் தான் இந்த தீர்ப்பை வந்து எழுதியிருக்கிறாரு. தீர்ப்பை எழுதிட்டு அந்த பேனா மொனையை வந்து முறிச்சிட்டாராம். ஏன்னா இவங்க எல்லாத்துக்குமே வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்காரு. இரட்டை தூக்கு தண்டனை கொடுத்துருக்காரு. ஏன்னா 2 வருட கொன்னதுனால இரட்டை தூக்கு தண்டனை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்களாம். இப்போ ஒரு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட இவங்க தப்பி வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இரட்டை தூக்கு தண்டனை கொடுத்ததுனால வெளியவே வர முடியாதாம். அது மட்டும் இல்லை, இவங்க எந்த ஒரு அதாவது மேல் கோர்ட்டில் அந்த மாதிரி உயர்நீதிமன்றம் இன்னும் மேலே அப்பீல் பண்ணி அதில் போய் எங்கேயுமே விடுதலை வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லி இவர் கிளியராக, அதாவது இவங்கெல்லாம் குற்றவாளிகள்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களோட தண்டனையை வந்து அறிவிக்கலை. அது எதனாலனா இந்த தண்டனையை பற்றி மத்திய அரசுகிட்டையும் மாநில அரசுகிட்டையும் வந்து கேட்டிருக்காரு. இது இந்த மாதிரி தான் இருக்குது, இது கரெக்டாக நாங்கள் கொடுக்க போகிறோம், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க வந்து கன்ஃபார்மாக கொடுக்கணும்னு மத்திய அரசு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மாநில அரசும் பார்த்திங்கன்னா இவங்க குற்றவாளிகள் தான், நீங்கள் தீர்ப்பு தாராளமாக கொடுக்கலாம், இதில் எங்களுக்கு எந்த அப்செக்ஷனும் எந்த மறுப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த தீர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேலே எந்த கேஸுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த போலீஸ்காரங்க பேர்லேயே நிறைய கேஸ்லாம் இருக்குது. அது வந்து தமிழக அரசு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்ரீதருங்கிறவர் வந்து மெயினான எஸ்ஐ, அவர் தான் நிறைய குற்றங்கள் பண்ணது. அவர் தான் இதில் வந்து காவலர்களெல்லாம் தூண்டிவிட்டு, அதாவது மேல் காவலர் வந்து சொல்லது தான் கீழே உள்ளவங்க கேட்பாங்க. அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, அடிக்க சொன்ன உடனே இவங்க எல்லாம் மனசாட்சியே இல்லாமல் அடிச்சிட்டாங்க. அதில் அவங்களுக்கு ஏகப்பட்ட காயம் வந்து அவங்க போட்டிருந்த வேஷ்டி அந்த மாதிரி துணியிலலாம் பார்த்தீங்கன்னா இரத்த கரைகள் அவ்வளோக்கு இருந்திருக்கு. இரத்த கரை இல்லை, ரத்தமே இருந்திருக்கு. அதை புழிஞ்சா அப்படி ரத்தம் பாயுமா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு அடிபட்டிருக்கு. அந்த அளவுக்கு மனசாட்சியே இல்லாமல் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்பை வாசிக்கும்போது நீதிபதி வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒவ்வொரு தடவையும் இந்த கேஸை விசாரிக்கும் போது அதில் உள்ள வார்த்தைகளை வாசிக்கும் போதே அந்த நீதிபதிக்கு வந்து ரொம்ப மன கஷ்டமாக இருக்குமா. அவர் வந்து சொல்கிறாரு, ஒரு எதிரி வந்து தன்னை போல பலம் உள்ளவனை தான் தாக்கணும், அவனும் நானும் ஒரே ஆயுதம் வச்சுருக்கோம் அப்படின்னா தான் சண்டை போடுறதுக்கு தகுதியானவங்கன்னு சொல்லலாம். ஆனால் மக்களை பாதுகாக்க வேண்டிய நீங்கள், உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது, ஆயுதம் இருக்குது, ஆனால் அவங்க கையில் எதுவுமே இல்லை. அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்குன்னு தான் வாராங்க. அவங்கள வந்து இந்த அளவுக்கு தாக்கி இந்த அளவுக்கு அடிக்க வேண்டிய காரணம் என்ன? அவங்கள வந்து அடித்தா யாருமே இந்த டைமில் கேட்க மாட்டாங்க, எப்படியாவது உள்ளே போட்டுடலான்னு சொல்லி அவங்க பேரில் நிறைய கேஸ்லாம் போட்டு அவங்கள வந்து உள்ளே தள்ளி அவங்க வந்து பார்த்திங்கன்னா காயங்கள் வந்து உயிர் போகிற அளவுக்கு இருக்குது. அந்த நிலமையிலையும் கோவில்பட்டியில் கொண்டு சேர்த்துருக்காங்க. அங்கே உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் சைன் பண்ணுறதுக்காக, விசாரணை சைன் பண்ணுறதுக்காக இருக்கும் அங்கே கொண்டு இது பண்ணியிருக்காங்க. இது வெளியே வர்றதுக்கு முக்கியமான காரணமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவில்பட்டியில் இவங்க உள்ள எடுத்த அந்த போலீஸ்காரங்க தான் இவங்களுக்கு இன்னென்ன காயம் இருக்குது, இவங்க உயிர் போகிற நிலமையில் இருக்காங்கன்னா அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எழுதிட்டாங்க. அதனால தான் இந்த உண்மையே வந்து வெளியே வந்துச்சு. இப்போது அவங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உண்மை வந்து வெளியே வந்திருக்கவே செய்யாது. இவங்களுக்கு அடிப்பட்ட விஷயம்லாம்
வெளியே வந்திருக்காம லாக்அப் மரணம் மொட்டையா அவங்களுக்கு ஏதாவது மூச்சு திணறல் ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி மூடி மறைச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து உண்மையாகவே இவங்க எல்லாருமே வந்து தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நிரூபணம் ஆயிருக்கு. அதுலேயும் அந்த ஸ்ரீதரனுங்கிறவர் தான் மெயின் குற்றவாளி. அவர் வந்து சொல்லியிருக்காரு, ஃபஸ்ட்டு எனக்கு நெஞ்சு வலி, என்னை வெளியே விடுங்க, எனக்கு உடம்பு சரியில்லை அந்த மாதிரி சொல்லி பார்த்துருக்காரு. ஆனால் வெளியே வந்து பரோலில் வந்து கேஸை கலைச்சிருவாருன்னு சொல்லிட்டு சாட்சியெல்லாம் கலைச்சிருவாருன்னு அவரை வெளியே விடவே இல்லை. எல்லாருமே வந்து நீதிபதிகள் ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தாங்க. மதுரை அமர்வு நீதிமன்றம் இது பல வகையில் நோட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஸ்ரீதர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நானும் வந்து வக்கீல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேஸுக்கு அவரே வாதாடி இருக்கிறாரு. அவர் நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு. ஆனால் எந்த வகையிலையும் அவரால் நிரூபிக்கவும் முடியலை. அது மட்டும் இல்லை, குறைஞ்சபட்ச தண்டனையாக தாங்க, நாங்கள் வந்து இவங்க உயிர் போகும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை, நாங்கள் சாதாரணமாக தான் தாக்கணும், ஆனால் அவங்க இறந்துட்டாங்க, அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நம்மளாலே நம்ப முடியல. அதை குற்றங்கள் நீதி பத்திரிகையெல்லாம் வாசிக்கிறாங்கள, குற்றப்பத்திரிக்கை, அந்த வாசிக்கக்கூடிய நீதிபதிகள் அதை நம்புவாங்களா? அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றா பார்க்கக்கூடியவங்க, அவங்க நம்புவாங்களா? அதனால் அவங்க வந்து நீங்கள் மனசாட்சியே இல்லாமல் பண்ணியிருக்கீங்க. மக்களோட வரி பணத்தில் தான் நீங்கள் சம்பளமே வாங்குறீங்க. மக்களை பாதுகாக்க வேண்டியதான் உங்களோட கடமை. அந்த மக்களுக்கே நீங்கள் வந்து உயிர் போகிற அளவுக்கு அடித்து துன்புறுத்தி லாஸ்ட்டில் அவங்க இறந்தே போயிருக்காங்க. அப்போ அதுக்கு யார் பொறுப்பேற்கணும்? நீங்கள் தானே. அதனால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த தண்டனை வந்து அதாவது அதிகாரத்தை வந்து தப்பாக யூஸ் பண்ணுற ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபதி வந்து கரெக்டான ஒரு தண்டனை வழங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கு அந்த சொத்து சம்பாதிச்சு வச்சுருப்பாங்கள்ல, அது எல்லாமே கணக்கெடுத்து அதில் இத்தனை % ஃபைன் போடணும்னு சொல்லி ஃபைன் போட்டிருக்காங்க. அது 1,40,00,000 சம்திங் வந்து அந்த ஃபைனே வந்திருக்கு. அதை வந்து இந்த ஜெயராஜ் பென்னிஸோட அம்மா, அவங்க குடும்பக்காரங்க அவங்களுக்கு வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒப்படைக்காட்டா அதுக்கு மேலே நடவடிக்கை எடுப்பாங்களாம், அந்த மாதிரி. இது வந்து உண்மையிலேயே ஒரு கரெக்டான தீர்ப்புன்னு சொல்லலாம். எல்லா போலீஸ்காரங்களும் அப்படி கிடையாது. நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி மக்களை வந்து தேவையில்லாமல் துன்புறுத்தக்கூடிய இந்த மாதிரி காவலர்களுக்கு இது ஒரு என்ன சொல்ல, ஒரு கரெக்டான பதிலடி வந்து நீதிமன்றம் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜெயராஜும் பென்னிஸ் கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த தீர்ப்பு வந்து கரெக்டு தானா? இவங்களுக்கு கொடுத்தது கரெக்டு தானா? அப்படிங்கிறத இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.